ஹலோ யூஎஸ் நம்ம பேசி எப்படி இருக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாட்டோடைய தேதியை திருப்பியும் மாற்றி அறிவிச்சிட்டாரு தளபதி அவர்கள். வர்ற ஆகஸ்ட் 21 தான் நடக்க போகுது அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை 18 தேதியிலேருந்து 21 வரைக்கும் ஏதாவது ஒரு டேட்டை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே 18, 19, 20, 21 ஐ திங்க் வியாழக்கிழமைக்குள்ளே இந்த 4 நாளில் ஏதாவது ஒரு டேட்டை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 21 தளபதி அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த மாநாட்டுடைய தேதி மாற்றமும் மாமா பையன் இருக்கா பார்த்தீங்க, மஞ்சப்பொடி மாமா பையன், அவன் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் ஒரு விஷயம் ரஜினி அவர்கள் ஒன்று சொன்னதாகவும் அஜித் அவர்கள் ஒன்று சொன்னதாகவும் எடுத்து போட்டு வச்சுருக்கான். அந்த போஸ்ட்டை பற்றியும் இவங்களுக்கும் தளபதிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, யாருன்னா மாமாப்படி மஞ்சள் பையன் அந்த கட்சிக்கும் ரஜினி அவர்களாக இருக்கட்டும் அஜித் அவர்களாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எல்லாருக்கும் எப்படி உதவக்கூடிய மனப்பான்மையோட இந்த மாநாட்டு தேதியையும் வச்சுருந்தாரு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறனால நம்ம அஜித் பற்றி பேசுகிறனாலையோ ரஜினி பற்றி பேசுகிறனாலையோ அவருடைய ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு பல பேர் நீங்கள் கருத்து தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்கள் எல்லார்கிட்டையும் ஒன்றே சொல்லிக்கிறேன். அஜித்தாக இருந்தாலும் சரி, ரஜினியாக இருந்தாலும் சரி, ரஜினி அவர்களுக்கு ஆல்ரெடி 75 ஆகிப்போச்சு, அஜித் அவர்களுக்கு அவரும் 55 கிட்ட வரப்போகிறாரு, அவருடைய லைஃப் நல்லா இருக்குது, வாழ்கிறாங்க, ரஜினி அவர்களும் வாழ்ந்து போக போகிறாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவன் வாழ்கிறான், அவனுடைய பிள்ளைங்க குடும்பங்கள் நல்லா வாழணும் அப்படின்னா நமக்கு நல்ல தலைவர்கள் தேவை. ஸோ நான் இந்த நடிகர் பின்னாடி போய் அந்த நடிகர் பின்னாடி போய் நான் அதுக்காக இவர் ஓட்டு போட மாட்டேன், இதுக்காக இவர் ஓட்டு போட மாட்டேன் தற்கொலைத்தனமாக யோசிக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் ஓட்டும் போடாமல் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நமக்கு ஃபோக்கஸ் தமிழக மக்கள், அந்த மக்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு தலைவர் என்னெல்லாம் பண்ண போகிறாரு, அதாவது தளபதி அவர்கள் என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்களுடைய கமெண்ட்ஸை போட்டுருங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய தொடக்கம் எதனால், அதோடைய அடுத்த கட்ட வேலைகள் என்ன அப்படின்றதெல்லாம் பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த போஸ்ட் பாருங்கள், நான் அரசியல் கட்சி தொடங்கினால் என் ரசிகர்கள் பணத்தை இழப்பார்கள் அப்படின்னு ரஜினி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா. என்னுடைய சுயநலமான நோக்கத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அஜித் கொடுக்குறதா சொல்லி மஞ்சப்படி மாமா பையன் அந்த போஸ்ட்டை போட்டிருக்கான். எஸ், நீங்கள் எல்லாமே மக்களுக்கு செய்கிறதுக்காக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் வாயிலேருந்து வராது. இப்போ ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, நான் அரசியல் கட்சி தொடங்கினால் என் ரசிகர்கள் பணத்தை இழப்பார்கள். ஏன்னா அவருடைய பணத்தை எடுத்து அவர் அரசியல் கட்சி நடத்த மாட்டார். அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி விஜய் செய்கிற மாதிரி அவருடைய சொந்த காசில் 10th +2 படித்து அதில் ஃபஸ்ட்டு 3 மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கு அந்த கல்விக்கான விழா எடுக்கிறதா இருக்கட்டும், இன்றைக்கி சொந்தமாக முதல் ஒரு மாநாடு போட்டு அடுத்து இன்னொரு மாநாடு போட போகிறாரு. இப்போ ஒரு வருஷம் கூட ஆகலை. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மாநாட்டை போடுறதுக்கும் அவருடைய காசு எடுத்து செலவு பண்ணுறாரு. ஸோ மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பனையூரில் கஷ்டப்படுறவங்களுக்கு கூப்பிட்டு நிதி கொடுத்தாலும் சரி, இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு அதற்கு உதவுனதாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு தளபதி அவர்களுடைய பணத்தை அவர் செலவு பண்ணுறார். அதுக்கான மனசு இருக்குது. அதை செலவு பண்ணி தன்னுடைய கட்சியை கட்டமைத்து இந்த மக்களுக்கு தேவையான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு, அந்த அதிகாரம் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி போகிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும், கட்சியை கட்டமைத்து தான் ஆகணும். அப்படின்னும் போது அதற்கான செலவுகளை தான் செய்ய வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார், அதை செய்கிறார். ஸோ இவர் மக்களுக்கானவர். இப்போ நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி தன் ரசிகர்கள் பணத்தை இழப்பார்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துலையும் ஒரு கூட்டம் போடணும், ஒரு இதை போடணும்னா எல்லோரும் கலெக்ட் பண்ணி சேர்ந்து பண்ணுங்கள், கலெக்ட் பண்ணி சேர்ந்து பண்ணுங்கள், மாநாடு நடத்தணும், கலெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை அவங்க சொந்த காசை போட சொல்லுவாங்க. அதனால இவர் கட்சி தொடங்க மாட்டார். ஆனால் இதே ஒரு படம் வரும்போது தன் ரசிகர்கள் கட் அவுட் வைக்கிறதுக்கும், பால் ஊற்றுறதுக்கும், போஸ்ட் அடிக்கிறதுக்கும், அதுக்கெல்லாம் செஞ்சு பணத்தை இழக்கிறாங்க. படத்தை பார்க்குறதுக்கு சில்லறை வாரி இறைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரஜினி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா
தன் பணத்தை இழப்பதாக, அதாவது ரசிகர்கள் தனது பணத்தை இழப்பதாக தெரியாது. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கூலி படம் வேறு வரப்போகுது, அதுக்கு இன்னும் எவ்வளோ சில்லறையை செதற விட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு இப்போ தன் ரசிகர்கள் பணம் செலவழிப்பதை இவர் வரவேற்கிறார். இவர் படங்களை கொண்டாடுவது, இவருக்கு கோடி கோடியாக சம்பளம் வாங்கி கொடுப்பது வரைக்கும் தன் ரசிகர்கள் செய்கிறத இவங்க வரவேற்பாங்க. ஆனால் மக்களுக்கு செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு கஷ்டம். அதனால இவங்க அரசியல் கட்சி தொடங்கினா நான் செய்ய மாட்டேன், அதே மாதிரி என் ரசிகர்களை நான் வந்து கூப்பிட்டு செய்ய சொல்லுவேன். ஆனால் அது அவங்களுக்கு செலவாகும், அதையும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அரசியல் அப்படின்றது பணம் செலவழித்தல் மட்டும்தான் அப்படின்ற புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அரசியல் அப்படின்றது மக்கள் சேவை. மக்கள் சேவை எப்படி செய்ய முடியும்? சும்மா செஞ்சுருவியா? செலவு பண்ணால் தான் சேவை. சும்மா எப்படி வரும்? இல்லாதவனுக்கு இருக்கிறவன் செய்கிறதுக்கு பேர் தான்டா சேவை. அந்த சேவையை செய்கிறதுக்கு உங்ககிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பணம் இல்லைன்னா நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அதுதான். ஸோ அப்போ ரஜினியை போன்றவர்கள் அரசியல் கட்சி தொடங்காமல் இருந்ததே நல்லது தான். தொடங்கி இருந்தாலும் கண்டிப்பாக அவரால் நிலைத்திருக்க முடியாது. தொடங்கி இருந்தால் கண்டிப்பாக தோற்றும் போயிருந்திருப்பார். அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் வந்து பிஜேபியோட அந்த தத்துவத்தை தான் கொண்டு வருவார். அப்படின்னும் போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அது எடுபட வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது மாமா பையா உங்கள் கூட்டத்தில் ஒருத்தர் தான் அவர். அப்புறம் இந்த கூட்டத்தில் இவங்களும் ஒருத்தங்க தான். யார்? இந்த நாம் தமிழருக்கு இருக்காங்களே இந்த கட்சியாரங்களும் சேம் கேட்டகிரி தான். இவங்க என்னைக்காவது மக்களுக்கு ஏதாவது செலவு பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் இங்கே இதுங்களே பிச்சை எடுக்குதுங்க. திரள் நிதின்ற பேரில் நான் மாவீரன் திருநாள் மாநாடு நடத்த இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் இந்த மாநாட்டிற்கு வருகை தருமாறு அன்போடு வரவழைக்கிறேன், உங்களுக்கு முடிந்த பணத்தை இந்த மாநாட்டுக்கு திரள் நிதியாக கொடுத்து இந்த நாம் தமிழர் கட்சியை வளர்ப்பதற்கு பெரும் அளவு உதவி பெறுமாறு தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கிறேன் இப்படின்னு பவ்யமாக போஸ்ட்டை போட்டு காசை கலெக்ட் பண்ணி சார் ஜாலியாக இருக்கிறார். ஈசிஆரில் பங்களா, ரேஞ்ச் ரோவர் காரு, என்ன சாரு பயங்கரமாக பெட்டியாக மாறுது போல் இருக்குது. ஆனால் இவங்க ஏதாவது மக்களுக்கு செஞ்சுருக்காங்கன்னா கேட்டால் இந்த 15 வருஷத்தில் ஒன்றுமே செய்யலை. மக்கள் எல்லாரையும் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. ரோடாக கூட்டு போயிட்டு போராட்டன்ற பேரில் எல்லார் மேலேயும் கேஸ் வாங்க விட்டுருக்காங்க. இதில் எத்தனை நாம் தமிழர் பசங்க மேலே கேஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. கேஸ் வாங்க விட்ருக்காங்க. இப்போ புதுசாக ட்ரெண்டாக இறங்குறாங்க. மாடு வைக்கிறாங்க, மரம் ஏறுறாங்க, இன்னி தண்ணிக்கு ஒரு மாநாடு போட போகிறாங்களாம், அடுத்து பன்னிக்கு ஒரு மாநாடு போடுவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு மாநாடு போடுவாங்க. ஒரு கூட்டமாக தான் இந்த கழிச்சடு கூட்டம் இருக்குது. இது மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திருடி கட்சின்ற பேரில், தமிழ் தேசியன்ற பேரில் இருக்கிற தமிழர்களெல்லாம் முட்டாளாக்கி அப்படி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஈனத்தனமான கட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கட்சியை. அதனால் இவங்களுக்கு வந்து எப்படி மக்களுக்கு வந்து பணம் செலவு பண்ணுறதை பற்றி தெரியும்? நீங்கள் மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சிட்ருக்கீங்களா? அதுலேயும் ஈழத்தமிழர்கள் பாவம் செத்தவன்கிட்ட இருந்து பிச்சை எடுத்து அதில் தின்னுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லை. சை, என்ன ஜென்மங்களோ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் தான் இந்த மாமா பையன் மஞ்சப்பொடி கட்சி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மூணாவதாக ஒன்று வந்து சொல்கிறார். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு. பட் என்னுடைய சுயநலமான நோக்கத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அஜித் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படின்னா இந்த வார்த்தை தேவைதானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அஜித் அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்கு ரசிகர்கள் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அதே லெட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இனி வரும் போகிற காலங்களில் கார் ரேஸில் நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், ஸோ அதற்கான சப்போர்ட்டையும் ரசிகர்களாக நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இதுக்கு பேர் என்ன அஜித் சார் அப்படின்னு கேட்டால் நம்ம அவர்கிட்ட தான் பதில் வாங்கணும். ஏன்னா ரசிகர்கள் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த ரசிகர்கள் தானே உங்களுக்கு தேவைப்படுறாங்க. அந்த ரசிகர்கள் தானே நீங்கள் வந்து இப்போ ஒரு கார் ரேஸ் போகிறீங்க, துபாய்க்கு வந்தீங்க, நீங்கள் கார் ரேஸ்க்கு வந்தீங்கன்னா இத்தனை லட்சம் பேர் 1000 பேர் வந்தாங்க அப்படின்னு அந்த கார் ரேஸில் இருக்கவங்க ஆச்சரியப்படுறாங்க. யார்ப்பா அவர், எங்கேருந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா அதற்கு காரணம் வந்து நாங்கள் தானே, எங்களுடைய முகங்கள் தானே. நாங்கள் வந்து உங்களை ஆதரிக்கிறதுனால தானே உங்களுக்கு வந்து இந்த ஃபேம் கிடைக்குது. அப்புறம் நீங்கள் ரசிகர்கள் வேண்டாம், சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்றீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே ரசிகர்களை பயன்படுத்த மாட்டீங்க சுயநலத்துக்கு அப்படின்னா நீங்கள் படம் நடிக்காமல் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் படம் நடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து தேட்டரில் படம் பார்க்குறாங்க, அதற்கு காசு செலவு பண்ணுறாங்க ஒன்று. அப்புறம் கட்டை விட்டு சேம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்களோ கட்டை விட்டு பால் எல்லாமே ஊற்றுறாங்க, அதெல்லாம் அந்த செலவுலாம் வருது. அப்போ இதெல்லாம் வந்து செலவு தான்.
அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்கு நீங்கள் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு ஒத்துக்கலாம். அப்போ இது உங்கள் ரசிகர்களை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி தானே. இப்போ நீங்கள் பயன்படுத்தவே இல்லை, எந்த சுயநலத்துக்கும் நீங்கள் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் படமே நடிக்கக்கூடாது. அப்போ உங்களை அவங்க நினைத்து கொண்டு மட்டும் இருப்பாங்க. அஜித்னு ஒருத்தர் இருந்தாருப்பா, நம்ம முன்னாடி பயங்கரமாக இருந்துச்சுப்பா, இப்போ அவர் படத்தை விட்டு போயிட்டார். இப்போ எப்படி விஜயர்கள் போனாரோ அதே மாதிரி நீங்கள் படத்தை விட்டு போயிட்டீங்க, படமே நடிக்கலை, ஏன்னா ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னும் போது படம் மட்டும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படம் நடிக்கிறனால அந்த ரசிகர்கள் பார்க்கறதுனால தானே உங்களுக்கு 150 கோடி ரூபா இன்றைக்கி சம்பளம் கொடுக்கறதுக்கும் 180 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கும் தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அந்த 180 கோடி ரூபா சம்பளம் எங்கேருந்து வருது? நாங்கள் கொடுக்குறோமோ இல்லையோ உங்கள் ரசிகர்கள் கொடுக்குற காசு தானே. அப்போ நீங்கள் உங்கள் சுயநலத்திற்கு தானே உங்கள் ரசிகர்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னுடைய சுயநலமான நோக்கத்திற்காக அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிறீங்க? சரி, இந்த சுயநலமான நோக்கத்திற்காக நீங்கள் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டிங்கன்ற ஒரு விளக்கத்தோடு போட்டிருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். ஒருவேளை அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தருமாறு உங்களை ஆளும் கட்சிகள் மிரட்டுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் நான் எந்த அரசியல் கட்சிக்கும் என் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன், இல்லை நான் எந்த அரசியல் கட்சிக்கும் எனது ஆதரவை தெரிவித்து என் ரசிகர்களை ஓட்டு போட சொல்லி முட்டாளாக்க மாட்டேன், அந்த சுயநலத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன், நீங்கள் அப்படி பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போட வேண்டியது அவருடைய உரிமை. அந்த ஓட்டு அவங்க யாருக்கு போடணும், எந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடு மக்களுக்கானவரா அப்படின்றத பார்த்து போட வேண்டிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனிப்பட்ட புத்தியும் அந்த யோசனையும் வேணும். நான் சொல்கிறேன் நீ போய் போடு, நான் சொல்கிறேன் நீ போய் போடுன்ற அந்த கோட்பாட்டில் போய் போடவே கூடாது. அப்படி போட்டால் விளங்காது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உங்களை நான் வரவேற்கிறேன். பட் நீங்கள் உங்களுடைய லெட்டரில் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துடைய வாழ்க்கையை போட்டுறீங்க. நான் கஷ்டப்பட்டு வந்தேன், எந்த துணையும் இல்லாமல். அஃப்கோர்ஸ் நீங்கள் எஸ்பிபி மூலமாக தான் வந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் எஸ்பிபி மூலமாக வந்தனால அதனால நீங்கள் கஷ்டமே படலை அப்படின்னா நீங்கள் யாரும் சொல்லலை. மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தீங்க. உதாரணத்துக்கு விஜய் அவர்களாக இருக்கட்டும், இல்லை சூர்யா அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நடிகர்கள்லாம் அவங்க அப்பாவுடைய பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க அப்பா பின்னாடி சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது, இவங்களை கம்பேர் பண்ணும்போது கஷ்டப்பட்டு வந்தீங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தாலும் உங்களுக்கு கண்டினியூவாக படம் எடுப்பதற்கும், நீங்கள் தோல்வி படங்கள் கொடுக்கும்போது உங்களை வைத்து படம் எடுப்பதற்கும் தயாரிப்பாளர்கள் எப்படி முன் வந்தார்கள் அப்படின்ற கேள்வி நம்ம வைக்க வேண்டியிருக்கு. அதற்கு பதில் நமக்கு தெரியல. ஏன்னா நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன், ரஜினி அவர்களையும் அஜித் அவர்களையும் வளர்த்து விடுவதே இங்கே ஆளக்கூடிய அரசுகள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள கண்டிக்கிற மாதிரி கண்டிப்பாங்க, கடைசியில் அவங்க தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் அஜித் அவர்கள் இன்றைக்கி பயங்கரமாக இளைஞர்கள் எல்லாம் கொண்டாடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கலைஞர் இருக்கும்போதே மேடையில் கலைஞரை எதிர்த்து பேசிட்டார், தைரியமானவர், தன்னம்பிக்கையானவர், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நிறையா பேருக்கு இன்றைக்கி அஜித் அவர்கள் உங்களை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் அதற்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியும். உங்களுக்கு எந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, நீங்கள் திருப்பியும் போய் அவர்கள் கலைஞரை பார்த்து எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசினதுக்கப்புறமா தான் அந்த அழுத்தங்கள்லாம் குறைஞ்சி நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறீங்கன்றது அது அடுத்த கதை. ஸோ நீங்கள் அந்த காலகட்டத்திலே நீங்கள் அவ்வளோ தைரியமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ எந்த அழுத்தத்தின் பேரில் இந்த அறிக்கை நீங்கள் இப்படி விட வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா நீங்கள் அதை போட்டுவிட்டு நீங்கள் உங்கள் அரசியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ண, உங்களுடைய சுயநலத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கார் ரேஸ் நான் போகிறேன், கார் ரேஸ் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, கொஞ்சம் இப்படி தப்புனா போச்சு உசுறு போயிடும், அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பர்ஃபெக்ஷனோடு நான் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய அன்பும் தேவைன்னு சொல்லி நீங்கள் முடிக்கிறீங்க. சந்தோஷம். அப்போ எல்லாம் தேவைன்னே முடிக்கும்போது என்னுடைய சுயநலமான நோக்கத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்கிற நீங்கள் கடைசியில் தமிழகத்தின் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நன்றி சொல்கிறீங்க. நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த கட்சி தலைவர்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. உங்களை அடக்கி தானே ஆண்டாங்க, டிஎம்கேவாக இருக்கட்டும், யாராகட்டும். இன்றைக்கி பத்மபூஷன் கொடுத்தாங்க, நீங்கள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அதுக்கெலாம் நன்றி தெரிவிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழக அரசியலுக்கு நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அப்போ நீங்கள் இந்த லைனை யாருக்காக போடுறீங்க? நீங்கள் அப்போ உண்மையாலுமே சுயநலம் இல்லாமல் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னா இந்த அறிக்கையில் இந்த லைன் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் முழுக்க ரசிகர்களை பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அது உங்கள் ரசிகர்களுக்கு புரியுதோ புரியலையோ, அது அன்புன்ற பேரில் அவங்க என்னதான் சொன்னாலும் அது காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான் அப்படிலான்ற சேம். அதாவது தமிழ்நாட்டில் முட்டாள்தனமாக கண்மூடித்தனமாக
இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படின்னா ஒன்று ரஜினி ரசிகர்களையும் சொல்லுவேன், இன்னொன்று அஜித் அவர்கள் ரசிகர்களையும் சொல்லுவேன். அவர்கள் என்னடா பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் கேட்டால் அதற்கு பதிலே இருக்காது, எவன்ட்டையும் பதில் இருக்காது. ஆனால் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் அதிலேருந்து மாறி வர்றாங்க. அரசியல்னா என்ன, அரசியல் புரிதல் என்ன அப்படின்றத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த லைனை நீங்கள் தவிர்த்துருக்கணும். இப்போ இவங்க எல்லாரும் ஒரே போல தான், மக்களுக்கு செய்யணும்னு எதுவும் கிடையாது. மக்கள்கிட்ட இருந்து என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வாங்கிப்பாங்க. வாங்கினதுக்கப்புறமா அது திருப்பி செய்யணுன்ற ஒரு காலகட்டம் வரும்போது இப்படி செய்யாமையும் இருப்பாங்க. ப்ளஸ் செய்யணும்னு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களே அட்டாக் பண்ணுற மாதிரி மோடில் இவர்கள் அறிக்கையும் இருக்கும். அது இவங்க சொந்தமாக செய்கிறாங்களா, இல்லை பொறாமையில் செய்கிறாங்களா, இல்லை மேலே இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளின் அழுத்தத்தில் செய்கிறாங்களா, இதெல்லாம் அவங்களுக்கு தான் வெளிச்சம். பட் இவங்க எல்லாத்தையும் விட எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களை மட்டுமே நோக்கி நான் 200-250 கோடி சம்பாதிச்சிட்டேன்டா, இதுக்கு மேலே சினிமா துறையில் பார்க்க எனக்கு ஒன்றும் இல்லை, நான் மக்களுக்கு சேவை செய்ய வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறங்கியிருக்காரு அப்படின்னா அது தளபதி அவர்கள் தான். அவர் இப்பையும் இவங்களையும் சிந்திச்சு தான் அவர் ஒரு விஷயத்தையும் செய்கிறாரு. அதாவது 25ஆம் தேதி வச்சுருந்த மாநாட்டை இன்றைக்கி 21ஆம் தேதி வைக்கிறார். 25ஆம் தேதி விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்குது, அதனால் வச்சுருந்தாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் இப்போ போலீஸ்காரங்க கேட்டுக்கிட்டனால 18லேருந்து 22க்குள்ளே ஒரு தேதியை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டனால இன்றைக்கி 21ஆம் தேதியை தளபதி அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் வியாழக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் 25ஆம் தேதி வைக்கும்போதே ஒரு பாயிண்ட், அதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 14 கூலி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கூலி படம் ரிலீஸ் ஆனால் குறைஞ்சது அங்கிட்ட ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் கூட்டம் இருக்கும் தேட்டரில். அப்போ ஒரு நாள் மாநாடு வச்சா கண்டிப்பாக ஒரு 2 நாட்களுக்கு திரையரங்குகளில் கூட்டம் குறையும். ஏன்னா இங்கேருந்து மக்கள் வரணும் போகணும், அதற்கான ஒரு நாள் ட்ராவலிங்கு, அப்புறம் டயர்டு, இதெல்லாம் அடுத்த நாள் தேட்டருக்கு போகிறதெல்லாம் மைண்டில் இருக்காது. அப்போ மிகப்பெரிய ஒரு வணிகம் அந்த இடத்துல அடிபடும். இப்போ அதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நோக்கமும் கண்டிப்பாக தளபதி அவர்கள் மைண்டில் இருந்திருக்கும். ஏன்னா அது லோகேஷோடைய படம், இந்த பக்கம் ரஜினி அவர்களுடைய படம். சன் பிக்சர்ஸ் எடுத்தாலும் சன் பிக்சர்ஸ் அவர்களுக்கு எதிரி, விஜய் அவர்களுக்கு எதிரி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அரசியல் கட்சியை தான் எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு வெளியே ஒரு நிறுவனத்தை எதிர்த்தல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த வகையிலையுமே பாதிக்கப்படக்கூடாது. இதில் ரஜினி அவர்களோ லோகேஷ் அவர்களோ பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்க சம்பளம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் தேட்டர் ஓனர்கள் மிகப்பெரிய படம் வரும்போது விஜய் அவர்கள் மாநாடு வச்சா கண்டிப்பாக ஒரு 2 நாள் வசூல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அங்கே தேட்டர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷத்தில் எந்த ஒரு பெரிய படமும் இல்லை, தளபதி அவர்கள் படமும் இல்லை. அப்போ இந்த இடத்துலையும் தன்னுடைய துறையான சினிமா துறையான அந்த தேட்டரை, அந்த தேட்டர் உரிமையாளர்களை நினைத்து இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது 25ஆம் தேதியை. ஆனால் இப்போ வேறு வழியே இல்லாமல் போலீஸ் கேட்டுக்கிட்டனால இப்போ 21ஆம் தேதி வைக்கிறார். ஸோ 21ஆம் தேதி வைக்கும்போது இந்த இடத்துல இவங்களுக்கு லாபம் இருக்குது, ஆனால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மாநாட்டு தேதியை மாற்றுறாங்க அப்படின்னா அதற்கான செலவுகள், அதற்கான தேவைகள் எல்லாத்தையும் அதிகப்படுத்தணும். அது எல்லாமே இவர் தான் கொடுக்கணும். ப்ளஸ் மக்கள் போகிறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா அடுத்து விநாயகர் சதுர்த்தி வரும்போது இப்போ ஒரு செலவு அப்புறம் ஒரு செலவுன்னு சொல்லிட்டு 2 செலவு பண்ணணும். இது வேறு பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ ஒருவேளை விநாயகர் சதுர்த்தி வருஷம் தானே வருது, ஆனால் மாநாடு வருஷத்தில் அடுத்த வருஷம் வருமானு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தளபதியை பார்க்க போகலான்னு சொல்லி கூட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10%, ஒரு 20% கூட்டத்தையாவது குறைச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு நப்பாசையில் தான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான டேட்டை இந்த காவல்துறை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல மக்களுக்காக ஒருத்தன் உழைக்க வரும்போது தன்னுடைய பணத்தை செலவு செய்து தன்னுடைய கட்சியை கட்டமைத்து அங்கே போகிறவங்களுக்கான எல்லா வசதியும் ஒழுங்காக செஞ்சு கொடுக்கணுன்ற அந்த எண்ணத்தோட ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போது அவருக்கு இத்தனை நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், அவர் துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் மக்களுக்கு என்னையா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி மக்களாக நாம தான் கேட்கணும். முக்கியமாக இந்த ரசிகர்களாகிய எல்லாரும் கேட்கணும். அது விஜய் ரசிகராக இருக்கும்போது அவர் வெறும் படம் நடித்து கொண்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்கலாம். பட் இன்றைக்கி அவர் அரசியல் வந்திருக்கார் அப்படின்னும்போது அவர் என்ன செய்ய போகிறான்னு பார்க்கணும். அவருடைய கோட்பாடு என்ன, அவருடைய மேனிஃபெஸ்டோ என்னன்றதை பார்த்துட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். என்ன சார் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஏன் உங்கள் இதில் இப்படி கொடுத்துருக்கீங்க, உங்கள் இதில் அப்படி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். அது வேறு. ஒருத்தர் வருவதற்கு முன்னாடியே அழிக்கணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு எண்ணம்? அதை தான் தமிழ்நாடு காலங்காலமாக இந்த திராவிட கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த திராவிட கட்சிகளுக்கு தான் பல கட்சிகள் கூட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கூட்டு கட்சி தான் இந்த நாம் தமிழர் சீமானும். அவன் தமிழ் தேசியம் பேசுகிறன்ற பேரில் நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் தனியாலாம் எவன் தயவும் இல்லாமல் நான் வரேன்டா. எந்த ஒரு நடிகரும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்சியில் கிடையாது, தளபதியோடைய கட்சியில். அவர் நினச்சிருந்தா ஏதாவது ஒரு கட்சி நடிகர்களை கூப்பிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்து வைக்கலாம். ஸோ சினிமா வேறு,
சேவை வேறு அப்படின்றத ரொம்ப மைண்டை கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் இறங்கியிருக்காரு அப்படின்னா தமிழக அரசியல்லையே, ஏன் இந்திய அரசியல்லையே முதல் முறை. இந்த வரலாற்று மாற்றம் தான் இப்போ இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இருந்தாலும் 21ஆம் மாநாடு மதுரையில் தெரிக்கும். ஏன்னா மதுரை தளபதியோட கோட்டை அப்படின்றத சொல்லி நீங்கள் என்ன அடக்குமுறை செஞ்சாலும் சரி, மாநாடு வேறு லெவலில் நடக்கும். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கணும். வீடியோவில் டேக்